சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ரயில்வே தேர்வில் முதல் முயற்சியில் அல்லது இதற்கு முன்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாவிட்டாலும் தற்போது இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள RPF என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட், அதுல SI மற்றும் கான்செப்ட் தேர்வு மற்றும் RRB, ALP டெக்னீஷியன், அடுத்தடுத்து வரப்போகிற NTPC, JE, பேராமெடிக்கல் மற்றும் கடைசியாக வரவுள்ள குரூப் டி. ஸோ இந்த ரயில்வே தேர்வுகளை நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் தமிழில் படித்து தமிழ் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் CBSE பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழில் படிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஸ்டடி மெத்தடானது நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். மற்றும் RPF கான்செப்ட் SI தேர்வில் எப்படி 100க்கு மேற்பட்டு மார்க்கள் வாங்குவது அப்படின்னா, நம்ம சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக அடுத்த மாதம் 2024 மே மாதம் வெளியாக உள்ள NCERT தமிழ் புக்கு, அதில் கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் மற்றும் சிலபஸ் வைஸ் சாப்டர் கொடுத்துருக்கு. எனவே இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1ஓட இண்டெக்ஸ் பேஜ் PDF வாட்ஸ்அப்பில் பார்க்க நினைக்கிறவங்க மற்றும் NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 ஆர்டர் பண்ணுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், எந்த ஊர், எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அதை பற்றி வாட்ஸ்அப் பண்ணால் இந்த இண்டெக்ஸ் பேஜ் PDF வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் மற்றும் புக்கோட சாம்பிள் பேஜை வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஒன் வேர்ட் டைப்பு, ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். மற்றும் இது பகுதி 1 ஆரம்பிச்சு பகுதி 17 முடியும். நான் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன். ஸோ PDF வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் இப்போ நம்முடைய புக்கு பிரிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பப்ளிஷிங் கோடு வந்துருச்சுன்னா அந்த கோடை புக்கில் என்ட்ரு பண்ணி புக் பப்ளிஷ் ஆகிடும். எனவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க, முழு தகவல் பார்க்கலாம். மற்றும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்பு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இது மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த NCERT தமிழ் புக் வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ 670 பேஜஸ், சைஸ் A4 சைஸ் 670 பேஜ் கொண்டது. மற்றும் இதில் ஒரு 10,000 வினாவிடைகள் கொண்டது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, கொஸ்டின் நம்பர் நம்ம 1 to 10 வரைக்கும் பார்த்தாச்சு. அந்த கொஸ்டின் பாருங்க, 11 பாருங்க, ஆசியாட்டிக் சொசைட்டி என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 11க்கு சரியான விட ஆப்ஷன் டி, வில்லியம் ஜோன்ஸ் என்பவர். வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் இந்த ஆசியாட்டிக் சொசைட்டி என்ற அமைப்பை தோற்றுவித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க, விவசாய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை இறுதியாக அங்கீகரிப்பது யார்? அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை இறுதியாக அப்ரூவல் பண்றது யார்? கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, மத்திய அமைச்சரவை, அதாவது சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்ட்ரி. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க, மூர்த்தி தேவி சாகித்ய புரஸ்கார் விருது யாரால் நிறுவப்பட்டது? மூர்த்தி தேவி சாகித்ய புரஸ்கார் விருது யாரால் நிறுவப்பட்டது? ஃபவுண்டர் யாருன்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர், பாரதிய ஞானபீடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க, இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் என்ற பதவியை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் பி, புனிதா அரோரா. புனிதா அரோரா என்ற பெண். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க, அன்னிபெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியதன் நோக்கம் என்ன? அதாவது ஹோம் ரூல் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படும் இந்த தன்னாட்சி இயக்கத்தை அன்னிபெசன்ட் என்பவர் தொடங்கியதுடைய நோக்கம் என்ன? கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, அரசியலமைப்பின் மூலம் சுதந்திரம் பெற வேண்டும். அரசியலமைப்பின் மூலம் சுதந்திரம் பெற வேண்டும். ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, இந்தியாவின் காடுகளின் பரப்பளவு மிக அதிகம் உள்ள மாநிலம் எது? அஸ்ஸாம், குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம். இந்த 4ல காடுகளின் பரப்பளவு ஃபாரஸ்ட் ஏரியா மிக அதிகம் உள்ள மாநிலம் எது? கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17, செல்வம் சேரும் இடத்தில் மனிதர்கள் சிதைகிறார்கள். செல்வம் சேரும் இடத்தில் மனிதர்கள் சிதைகிறார்கள் என்று கூறியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் பி, கோல்டு ஸ்மித் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க, NDC என்று சொல்லப்படும் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு கல்லூரி, நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ். NDCனா நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ், தேசிய பாதுகாப்பு கல்லூரி எங்குள்ளது? கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, டெல்லி. NDCனா நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ், தேசிய பாதுகாப்பு கல்லூரி எங்குள்ளது? கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, டெல்லி. அதே போல் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அது வேற. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, டைனமைட்டை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ஆல்ஃபிரட் நோபல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க,
கொஸ்டின் நம்பர் 20 தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் சி டிசம்பர் 24. அதாவது தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் சி டிசம்பர் 24. ஓகேங்களா? இது போல நம்ம டெய்லி வீடியோ சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிதான் NCERT வால்யூம் 1 புக் இருக்கும். ஸோ PDF பார்க்க நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி பண்ணுங்க. இதுபோல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.